ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பஸ் டேக்கன் டைம் ஆர் இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஆமாம், டிஸ்டன்ஸ் வந்து போக போக டைம் எப்படி தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு. இப்போ 10 கிலோமீட்டர் வந்து நான் 2 மணி நேரத்தில் போனேன். 20 கிலோமீட்டர் என்னது நான் 4 மணி நேரத்தில் போவேன். 30 கிலோமீட்டர் அப்படியே 6 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? அப்போ இது டைரக்ட் தானே? ஆமாம், இது வந்து என்னது ட்ரூ. சரி, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ரைட். த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் அ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆர் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஆமாம், இப்போ இப்போ உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபா செலவாகுதுன்னா 20 பேர் இருந்தால் 2000 ரூபா செலவாகும். ஸோ இது என்னது செலவுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போடுறாங்க. அப்போ என்னது இட்ஸ் அ ட்ரூ ரைட். அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஹாஸ்டல் அண்ட் கன்சியூம் த ஃபுட்ஸ் ஆர் நாட் இன் த டைரக்ட் ப்ரொபோர்ஷன். தப்பு. இங்கே பாருங்கள், 10 பேர்த்துக்கு நீங்கள் வந்து 100 கிலோ அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா 20 பேர்த்துக்கு 200 கிலோ அரிசி நீங்கள் போடணும். சரி, அது வந்து என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். பட் இங்கே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது ஃபால்ஸ். புரிஞ்சுதா? ரைட். அதே மாதிரி மல்லிகா வாக்ஸ் 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ். யூ கேன் சே 3 கிலோமீட்டர் இன் 1 ஹவர்ஸ். பாருங்கள், ஆமாம், டன். 1 கிலோமீட்டர் வந்து என்னது 20. அப்போ 2 கிலோமீட்டர் வந்து 40. 3 கிலோமீட்டர் வந்து என்னது 60. அப்போ 60ங்கிறது 60 மினிட்ஸ்ங்கிறது 1 ஹவர் தான். அப்போ இது வந்து என்னது ட்ரூ. ஓகே ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள். 12 man can dig a pound in 8 days. 18 man can begin 6 days சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 5வது கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ரப் பண்ணிடலாம், erase all. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இதோட ப்ரொபோர்ஷனல் மட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா இது ஃபால்ஸ் தான். இங்கே பாருங்கள், 12/8. அதே மாதிரி என்னது இங்கே 18/6. இதோட ப்ரொபோர்ஷன் பாருங்கள். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4ஆல் அடித்தா 3:2. இங்கே வந்து அடித்தா 6ஆலே அடித்தா என்னது சிம்பிளிஃபை பண்ணால் 3:1. அப்போ இது 3:2, இது 3:1. இதோட ரேஷியோ ரெண்டுத்துக்கும் என்னது மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து இட் இஸ் நாட் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஆன்சர் போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகே டன், அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.